ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜருகுமலை வீடியோஸில் இது 2வது எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு எடிட்டிங்கில் தான் கன்ஃபார்மாக தெரியும். கண்டிப்பாக நான் 2வது எபிசோடாக தான் இருக்கும். அதாவது நம்ம நிறுத்தி ஜருகுமலை வந்துட்டு இருந்தோம், இந்த வியூலாம் பார்த்துட்டு கேமராவோட அந்த வியூ கரெக்டாக இருக்கா, கேமரா ரன்னிங்கில் இருக்கா சொல்லி பார்த்தோம். பரவாயில்ல, உண்மையாலுமே பிக்சல் வந்து தரமான மொபைல் தாங்க, கேமராக்குமே சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மேடு பாருங்கள். ஃபஸ்ட் கீர் தான், செகண்ட் கீர்லாம் போட்டால் அடிக்குது தடன்னு. ஸோ ஃபஸ்ட் கீரில் தான் போய் ஆகணும். நம்ம பிளாக் பெல் எடுத்துகிட்டு வந்துட்டு தான் தட அடி பிரிச்சுட்டு போயிருக்கலாம். சரி ஓகே, இல்லை அதனால் என்ன பண்ணுறது. ஸோ ஆனால் உண்மையாலுமே வந்துட்டு பிக்சல் வச்சு யாராவது போட்டோ விளாக்கிக்கிட்ட ஒரு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிரமம், வேண்டவே வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் நிறுத்தி கேமரா ஓடுதான் செக் பண்ணணும், வைட் ஆங்கிள் மாதிரி போச்சுன்னா. ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, இப்போ உங்களுக்கு ஒயிட் ஆங்கிள்லேருந்து 1x வேணும்னா டப்புன்னு வால்யூம் பட்டனில் வால்யூம் அதிகப்படுத்துவோம்ல, ப்ளஸ் பட்டன் அழுத்துனா 1x வந்துடுது, மைனஸ் அழுத்துனா மறுபடியும் 0.5x போயிடுது. அது ஒரு விதத்தில் பெனிஃபிட்னே சொல்லலாம். பட் ஆனால் மவுண்ட்டு தான் கொஞ்சம் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ தெரியும் உங்களுக்கு, பக்கமாக வந்தாச்சு. வெயில் வேறு மண்டையை பொழக்குது. நான் தண்ணி கூட எடுத்துகிட்டு வரப்போ காலக்காத்தால் எந்திரிச்சோம், வெளியே போனோம், சுற்றிட்டு வந்தோடனே சரி ஏன் சாயங்காலம் போவானே, இப்போ போயிட்டு வந்துடலாம், வந்தோம்னா கூட எடிட்டிங் வேலையை ஆரம்பிச்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு நேரமாக கிளம்பி வந்துட்டேன். தண்ணி பாட்டில் கூட எடுக்கல, சாப்பிடல, குளித்தேன், கிளம்பி வந்துட்டேன் நேரம். ஏன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் இருக்கும். ஸோ கோயிலுக்கு போகக்குள்ளே நான்வெஜ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ராமானுஜர் வேறு, அதனால் சரி வேணாம், நான்வெஜ் வேணான்னு சொல்லிட்டு நான்வெஜ் இல்லாமல் டப்புன்னு கிளம்பி வந்துட்டேன் மக்களே. ஸோ இப்போ என்னென்னா, மேலே போய் இந்த இடம் ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப கீழே வந்து அந்த ராமானுஜர் கோயிலில் தான், அங்கே தெரியல, இந்த மலை மறைச்சிக்கிச்சு, கீழே இருக்கிற மலை ஏற மாட்டேங்குது மக்களே. பாவம் சிஆர் வீடியோவை பார்த்துட்டான்னு வைங்க, என்னைய பிடிச்சிட்டு கண்டாபடி பேசுவான். நான் அப்போவே சொன்னனே கேட்டையா அப்படிப்பா. நம்மள்ட்ட அண்ணாவோட ஒயிட் என்ன சரிஞ்சு, ஸோ அதை தான் எடுக்கலான்னு பார்த்தோம். அது பேட்டரி டவுன் ஆகிச்சாட்டிருக்கு, காலையில் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு மக்களே. அதுதான் ஒரு பெரிய சிரமமாக போச்சு. இல்லைன்னா பரவாயில்ல, நான் ரொம்ப பவர் கொடுத்து வண்டியை ஸ்ட்ரகிள் பண்ண விரும்பல. பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரலாம். ஏன்னா டெய்லி இதுதான் எங்களை வாழை வைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் இதை தொந்தரவு பண்ணாமல் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வந்துடலாம். நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, இந்த சம்மருக்கு எங்கே போனால் நல்லாயிருக்கும், ஊட்டி கொடைக்கானல் தவிர வேறு, ஊட்டி கொடைக்கானல் மூணாறு இந்த மாதிரி இந்த இடத்த தவிர வேறு ஏதாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஊட்டி கொடைக்கானல் மூணாறு, கேரளாக்குள்ளேயும் வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வேணாம், அப்புறம் எங்கே போவீங்க? நான் தான் அதான் சொல்லுவேன், காஷ்மீர் போங்க, மணாலி போங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் எங்கள் மக்களே நான் சொல்லுவேன், நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மாமன்னன் படத்தில் வந்த இடம் இதுவாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எக்ஸாக்டாக கன்ஃபார்மாக பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ரோடு இன்னுமே அகலமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவாக இங்கேருந்து உள்ளே ஒரு ஃபஸ்ட்டு நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ இல்லை. அதான் அந்த பாறையெல்லாம் போய் நான் அண்ணாலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ போக முடியாதுன்னு நினைக்கிறேன், போனால் அடிச்சுப்பிடுவாங்க. ஸோ ஃபாரஸ்ட்டில் தான் இந்த மாதிரி தயவு செஞ்சு பிளாஸ்டிக்ஸ், நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன், பிளாஸ்டிக்ஸ் கூட பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குடிமக்கள்ஸ்லாம் இருக்கீங்க, குடிமக்கள்ஸ்னால் பொதுவான மக்கள் சொல்ல, ட்ரிங்க் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க, நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் வந்து ட்ரிங்க் பண்ணுறீங்க. ஸோ அதுவே தப்பு தான், இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களெல்லாம் திருத்த முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ ட்ரிங்க் பண்ணிவிட்டு இங்கேயே பாட்டில் போட்டு போயிடுறீங்க, உடச்சி போட்டு போயிடுறீங்க. நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வரவங்களோ, ஒரு ட்ராவல் பண்ண வரவங்க, ஒரு ஃபேமிலியாக வரவங்க, இதுன்னு தான் நினைக்கிறேன் மக்களே. கன்ஃபார்ம் இதுவாக தான் இருக்கும். நான் வந்து இதே தான் மக்களே, கண்டிப்பாக இதே தான் அந்த இடம், வேறு எதுவுமே இல்லை. இதுதான் மக்களே மாமன்னன் படத்தில் வந்த அதே இடம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தான் பாட்டில் இந்த மாதிரி தயவு செஞ்சு கீழே போடாதீங்க. நான் பிளாஸ்டிக்கே போட வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் கண்ணாடி பாட்டில் கொண்டு வந்து போடுறீங்க, அது உடஞ்சாலோ ஏதாவதுனா. இப்போ இந்த மாதிரி பிளேஸை பார்க்குறக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கு வராங்க, இங்கே பாருங்கதா, தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி உடச்சி போடாதீங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, ஃபேமிலி விஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி உடச்சி போடுறதெல்லாம் உங்கள் காலில் ஏறும்ல. ஸோ தயவு செஞ்சு யாருமே இனிமேல் கீழே இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து ட்ரிங்க் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நான் கேட்டுக்கிறதே ட்ரிங்கே பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்படி ட்ரிங்கே பண்ணிங்கனாலும் பாட்டில் ஒரு ஓரமாவது வச்சுட்டு போங்க, இந்த மாதிரி உடச்சி போட்டு போவாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன். காலெல்லாம் ஏறிச்சுன்னா சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக வராங்க, அந்த இடத்துல வந்து மாதிரி நடந்துச்சுன்னா எவ்வளோ சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே கீழே தெரியுதா, அதுதான் வந்துட்டு ராமானுஜர் கோயில். ஸோ நம்ம அடுத்து அங்கே தான் போக போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடம் தான் மாமன்னன் படத்தில் வரும். இங்கே தான் வடிவேலு கூட நின்றுட்டுருப்பார். ஸோ இந்த இடத்துல தான் மாமன்னன் படம் ஷூட்டிங் எடுத்தாங்க.
யாராவது பார்க்காதீங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், நல்ல படம் தான், நல்லாயிருக்கும். ஸ்டோரி வைஸ்லேயும் எல்லாத்துலேயுமே நல்லா இருந்துச்சு படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். ஸோ நீங்கள் யாராவது சேலம் இல்லை இந்த பக்கம் வாழப்பாடி இந்த சேலம் பக்கமாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இப்போ சம்மரில் வேணான்னு தான் சொல்லுவேன், எனக்குலாம் வேற்று ஊற்றிட்டு இருக்குது. ஸோ மந்த்தை ஏதாவது ஒரு டைமில் வாங்க, உண்மையாலுமே நல்லாயிருக்கும். சரி கொஞ்சம் தூரம் தான், அந்த வேலை ஏறினோம்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நல்லாயிருக்கு பச்சை பசேன்னு. எனக்கு தெரிஞ்ச நம்ம ஊரில் எல்லா மலையும் காஞ்சி போச்சு, இங்கே விட்டு கொஞ்சம் பச்சை பசேன்னு நல்லா தான் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பாட்டில் பட்டு இனிமேட்டு உடச்சி போடாதீங்க. வீடியோ வருதுன்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம மேலே போயிட்டு வந்துட்டோம்னா அடுத்து அந்த கோயிலை போய் விளாக் எடுக்கலாம். ஸோ நம்ம வால்பாறை வரதன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரைடில் இருக்குது. ஸோ அதே பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா சர்வீஸ் பண்ணணும். ஆனால் மற்றபடி பவர்லாம் இருக்குங்க, ஓரளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஐயோ 2 வயசு கிட்ட ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்கள், இந்த இடம்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஜெய்சாண்டிக்கான ஃபீலாக கொடுக்குது. ஸோ அதே மாதிரி வண்டியில் போகக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக போங்க, ஸ்லோவாக போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க. ஸோ நம்மளுக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் ஹெல்மெட் போட்டு போங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்கள், பொறுமையாக ரைட் பண்ணுங்கள், ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஃபாரஸ்ட்டை சேவ் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு பாட்டில்ஸ் போடுறது, பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் பிளாஸ்டிக் தான். இப்போ பியர் பாட்டில்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இவனுங்கெல்லாம் திட்டுறதா இல்லை வேணாமான்னு தெரில. ஆனால் உண்மையாலுமே வந்து எத்தனை வீடியோலாம் மக்களே சொல்கிறது, எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான், நானும் கத்துற வரையும் கத்திக்கிட்டே இருக்கிறேன், யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றம் வரும். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் இந்த ஃபாரஸ்ட்டோட அருமை என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க. அந்த அன்னைக்கு இந்த ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பாக செழிப்பாக இருக்கும். காடு செழிப்பாக இருந்தால் தான் நாமளும் செழிப்பாக இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த காடும் இந்த காட்டு மரங்களும் காட்டு விலங்குகளும் இல்லைன்னா நாம் இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் சொல்லியாச்சு. சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் மாதிரி இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த மரம் பாருங்க, வேற மாதிரி இருக்குது. என்ன மரம்னு தெரியலையாது. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதா, குதிரை குடிக்கிறதா, நான் மாடு குடிக்கிறதா, இதில் போய் நம்ம தண்ணி கேட்டால் அது முடிவாங்க. நான் அப்போ வரும்போது இந்த கிணறு தோண்டிட்டு இருந்தாங்க, இப்போ பரவாயில்ல முடிச்சுட்டு. இப்போ இதுதான் மக்களை கருவிநிலை மேலே ஏறி வந்தீங்கன்னா இதுதான் ஊர். நல்ல ஒரு பக்குவமான ஊர், பயங்கரமான ஊர், நல்லாயிருக்கு. குரங்கு ஒரே ஒரு குரங்கு தான் இருந்துச்சு, அதிகமாக இல்லை. என்ன பண்ணாங்க, இங்கே ஒரு கிணறு தந்துங்களா. ஆனால் நீங்கள் நினைச்சு பாருங்க இல்லைங்களா, மான்சூனில் வந்து ஆயிரத்தி சூப்பராக இருக்கும். கிளைமேட்லாம் எப்படி இருக்கும், வாய்மாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கீழே வர முடியாது, மேலே போக முடியாது. இந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்டு கொடுத்து ஆகிடா பஞ்சாயத்து. எனக்கு ஒரே சோதனை காலமாக இருக்குது மக்களே. ஒன்றா ஆடியோ ரெக்கார்டாக மாட்டேங்குது, இல்லைன்னா வீடியோ மெதுவாக ஓடுது. ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், அதுக்கிட்ட இந்த அளவுக்கா எவ்வளோ சோதனை தான் நானும் தாங்கிக்குவேன். முடியல பரமேஸ்வரா. காற்றானா ஜில்னஸ் இருக்கு மக்களே, காற்று நல்ல ஜில்னஸ் இருக்கு. இந்த மண்ணு தடவை எங்கே போகுது அது போகுதுன்னு சொல்லி இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ ஹில் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். ஆனால் இது ஒரு ரொம்ப அதிகமான மழை தான் நாட்டிருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக இருக்குது, ரொம்ப தொடர்ச்சியாக இருக்காது, எங்கேயா கட் ஆகும். ஏன்னா இது எந்த மலையோடையும் ஜாயிண்ட் ஆக கிடையாது, தனிச்சிருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் வின்டர் சீசனில் வந்து இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்திருக்கு. இப்போயே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது க்ரீனிஷாக. வின்டர்லலாம் வந்தால் இன்னும் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு வின்டரு, ரெய்னி சீசன், மான்சூன் இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சம்மர் சீசனில் அமௌண்ட் செலவு பண்ணி வெயில் காரணமாக சுற்றுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு
அது இப்போ மழை காலம்லாம் முடிஞ்சு சுற்றுனீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். நாம் இதுவரையும் பார்க்காத ஒரு கிளைமேட்டு, பார்க்காத எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு கிளம்புறோம். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன கேட்டால் பெஸ்ட்டு எப்போவுமே வந்து வின்டர் சீசனுக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறது தான். நாமளுமே பார்த்தா தான் பண்ண போகிறோம். சோலார் பேனல் வச்சுக்கிறாங்க. இதே மேலே போனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த ரோடே முடிய போகுது. வாய்ஸ் என்னாச்சுன்னு தெரில, நான் பாட்டுக்கு அப்படியே வரேன். சரி, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். பூ குழந்தைங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்கூல் பசங்களா ஊர் பசங்களா, ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பரவாயில்ல மக்களே, ஆனால் நல்லா கூலிங்காக தான் இருக்குது. வெயில் மேலே வந்து ஒன்றும் தெரியல. ஆனால் மத்தியானம்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. காற்றுல நல்லா சில்னஸ் இருக்குது. அந்த சில்னஸ் வச்சு தப்பிச்சிக்கலாம். பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு வந்தது மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த ரைடு இது காரணமாக வச்சு அடுத்த ரைடு கண்டிப்பாக சீக்கிரம் எடுத்துருவேன். ஜூலை கடைசியில் நம்ம ரைடு எடுத்துருவோம் மக்களே கண்டிப்பாக. ஸ்கூல் குழந்தைங்க தான் நான் கழிச்சு எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. நடு ரோட்டில் நம்ம ரோட்டை மறைச்சு இல்லைங்க பண்ணிக்கிறாங்களா. அந்த தம்பி வந்து நம்மளை யூடியூப் சேனல் என்னன்னு கேட்டாரு. சரி, அவங்க ஸ்டாஃப் இருந்தாங்களா, நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம், ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம் மக்களே. நிறைய அரளி செடி வச்சிருக்கிறாங்க. அரளிப்பூ நிறைய விளைய மாட்டிருக்கிறீங்க. எல்லாம் மரம் சூப்பராக இருக்குது. ஓ, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம் மக்களே. கீழே போய் சாப்பாடு இருந்தால் தானே பார்த்துக்கலாம். குழந்தைங்களாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா இருக்கு மக்களே, கூலிங்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ இது வாய்ஸ் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 நிமிஷத்துலேயே வாய்ஸ் கட் ஆகிருக்குது. சரி, ஓகே, சமாளிப்போம். ஸோ உண்மையாலுமே ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். நல்லா இருக்குது. நம்ம என்ன கிளைமேட் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்றபடி ஓகே. சம்மருக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஐ கான்டாக்ட் கம்மி. பட் ஆனால் அது வேணால் உங்களுக்கு நான் அடித்து சொல்லுவேன். கல்வராயன் மலை, அந்த மலை நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோ இருக்குது. ஸோ அடுத்த ஒரு வண்டி இருக்குது. அது வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கடந்த சில நாட்களாக வெறும் ரிவ்யூ வீடியோஸ் மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட கேட்டுட்டு பண்ணலாம். ஒரு V4 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூக்கு சொல்லியிருந்தாங்க, பண்ணுறீங்கன்னா சொல்லி கேட்டாங்க. சரி, அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து பண்ணிடலாம். ஏதாவது நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிடலாம். சரி, என்னென்னு